கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஓய்வு நாள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், இந்த நாள் தேவன் நமக்கு தந்த நாள். ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவன் உங்களுக்காக அழகான ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். நாம் வாசிப்போம். இந்த நாள் ஓய்வு நாளாக இருக்கிறபடினால் ஓய்வு நாளை ஆண்டவர் அனுசரிக்க சொல்லி நம்ம இடத்துல சொல்லியிருக்கிறார் அல்லவா. ஓய்வு நாள் கர்த்தருக்கு பிரியமான நாளாக இருந்திருக்கு, பிரியமான தேவச்சனம். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அவர் கொடுக்கும் பொழுது, கட்டளையை கொடுக்கும் பொழுது, ஓய்வு நாளை நீங்கள் அனுசரிப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாசிப்போம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகையை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வாதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமேன். பிரியமான தேவச்சன்மே, இது அழகா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல பேசும்பொழுது நேரடியாகவே அவர் சீனாய் மலை கொடுமுடியிலிருந்து அவர் பேசுகிற சத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள். அது ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. நீங்க எப்படி 6 நாள் வேலை செய்யுங்க, 7ஆவது நாள் ஓய்ந்திருங்கள், என்னோடு கூட பேசி கொண்டிருங்கள் என்று சொல்லி இந்த நாளை தேவன் மகிமைப்படுத்த விரும்புகிறார். தேவன் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதனால நம்ம சில பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம் நினைப்போம், போக முடியாத சூழ்நிலைகள் கூட வரும். ஆனா அதையெல்லாம் நாம் தள்ளி போட்டு விட்டு இந்த நாளை நாம் தேவனுக்கென்று, இந்த நாள் தேவனுக்கென்று கொடுக்கப்பட்ட நாள், இந்த நாள் நாம் தேவனை தேடியே ஆக வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை நாம் அவருக்கென்று ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அந்த ஆலயத்துக்கு நம்ம கடந்து போவோம். என் பிரியமான தேவச்சனமே, அதே போல வாசிப்போம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை முதல். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரிகைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரர் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதானாலும் உன் கழுதை ஆனாலும் உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனே ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல் உன் வேலைக்காரரும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்தாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசாரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அது ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யாத்ராகத்தில் சொன்னது இருக்கும். இந்த உபாகத்தில் பார்க்கும் பொழுது பிரியமான தேவ ஜனமே, இந்த உபாகம் அதற்குள்ள இந்த எல்லா ஜனங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்தாங்க. பார்த்தா எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளா வந்த ஜனங்கள் எல்லாம் வனாந்தரத்திலே மரித்து போய் விடுகிறார்கள். அதுக்கு அடுத்து 2வது தலைமுறையா வருகிற ஜனங்களுக்கு மோசே இதை எடுத்து விளக்கமா சொல்லுகிறார். இப்படிதான்ப்பா இன்னைக்கு நடந்துச்சு. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் பார்த்தோம், அந்த தரிசனத்தை நாங்க எல்லாம் பார்த்தோம், ஆண்டவர் பேசினாரு. அதனால அந்த ஓய்வு நாளை நீங்க மிஸ் பண்ணாதீங்க, அந்த ஓய்வு நாள் அனுசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு கட்டளையாய் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி திரும்பவும் இதை கேட்காத பார்க்காத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த 2வது தலைமுறைக்கு அந்த மோசே எடுத்து சொல்லுகிறதா மோசே எழுதியிருக்கிற இந்த இடத்துல நம்ம உபாகத்துல பார்க்க முடியும். எல்லாம் வேலைக்காரி எல்லாருமே அன்னைக்கு நீங்க ஓய்வா இருக்கணும். யாரோட கூட பேசணும்? தேவனோட கூட பேசணும். நீங்க அந்த தேவனை தேடணும். அந்த நாள் நீங்க ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பாருங்க, 6 நாளைக்கு நீங்க நல்லா வேலை செய்யுங்கப்பா. ஏன்னா நீங்க அடிமையா இருந்தீங்க அந்த
எகிப்து தேசத்துல உங்களுக்கு எந்த நாள் கூட ஓய்வு நாள் கூட உங்களுக்கு தெரியாது. நீங்க அப்படி இருந்தீங்க. ஆனா என்ன தெரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்த பின்னாடி உங்களுக்கு நான் ஒரு நாள் ஓய்வு நாளா தருகிறேன். அந்த நாள்ல நீங்களும் ஓய்வெடுங்க, என்னையும் நல்லா தேடுங்க, இந்த நாள் உங்களுக்கு மனமகிழ்ச்சியா நாளா இருக்கட்டும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு நம்ம மேல எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறார் பாருங்களேன் பிரியமான தேவச்சனமே. அந்த தேவனை இஸ்ரவேல் ஜனங்களோ மறுதளிக்கிறதும் புலம்புவதுமா இருந்தார்கள். ஆனால் நம்ம எவ்வளவு சந்தோஷமாய் தேவனை ஆராதி. ஓய்வு நாள் அநேக பிள்ளைகளுக்கு ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாளாகத்தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அநேக பிள்ளை அந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு போறதுன்னு சொன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அவங்க எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவாங்க. ஏன்னா அந்த நாள் ஆயத்தமா தேவனை தேடணும், துதிக்கணும், அவரோடு கூட பேசணும்னு ஒரு வாஞ்ச பிரியமான தேவச்சனமே. அப்படித்தான் எல்லாரும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிப்போம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையை. உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர். அது எடுத்து சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த சிறையிலிருந்து திரும்ப வந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஜனங்களுக்கு. அப்போ 2வது தலைமுறைக்கு மோசே சொன்னாரு. இந்த ஜனங்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் சில பேர் சிறைச்சாலைக்கே போய் விடுகிறார். அவர்கள் பிடிபட்டு போகப்படினால திரும்ப அங்கிருந்து நெகேமியா கொஞ்ச காலம் இந்த இடத்த எங்க பழுது பார்த்து அந்த தேவ ஆலயத்தை பழுது பார்த்து சரி பண்ணி கட்டி அந்த ஆலய பிரதிஷ்டை பண்ணி திருப்பி அந்த இடத்துல நின்று அவர் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் நிற்க வச்சு எஸ்ராவும் நெகேமியாவும் ஒன்றாய் சேர்ந்து அந்த ஜனங்களை நடத்தி அவர்களுக்கு சொல்லுவாங்க, இது முன்பு காலத்துல இப்படி இருந்ததுப்பா, ஓய்வு நாளை நம்ம அனுசரிக்க சொல்லி நம்ம தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறாருப்பா, நம்ம இப்படி எல்லாம் அனுசரிக்கணும், இதெல்லாம் நீங்க விட்டுட்டு போறதுனாலதான்ப்பா உங்களுக்கு இவ்வளவு சாபம் வந்துச்சு, அதனால தான் தேவ ஆலயமே சுட்டெரிக்கப்பட்டுச்சு, நீங்க கரெக்டா இருந்திருந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் சரியா நடத்துவாரு, இந்த அதிகால வேலையில் நீங்க தேவனை தேடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லி நெகேமியா திருப்பியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்வதாகத்தான் இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அதையும் நம்ம வாசிப்போம். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை 13வது வார்த்தையை நான் வாசிக்கிறேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயானால். அதுக்கு கீழே அழகா எழுதப்பட்டிருக்கும். அந்த எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்கள், பரிசுத்த நாள். இந்த பரிசுத்த ஏன்னா ஜனங்க அப்பப்போ மறந்து 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 போயிடுறாங்க. அடிக்கடிக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி 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 அந்த வார்த்தையை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறது நம்மால் பார்க்க முடியும் பிரியமான தேவஜன். ஆரம்பத்தில் ஏன்னா அதுக்குள்ள அந்த தலைமுறைகள் மறைந்து போய் விடுகிறார் அல்லவா, அந்த மறைந்து போன தலைமுறைக்கு ஆண்டவர் யார் மூலயமாவது அவர் எழுதி வைத்திருக்கிற அந்த அந்த இது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து எடுத்து அவர்களுக்கு படித்து காட்டுகிறார். இதெல்லாம் இப்படிலாம் இருந்துச்சு, நம்ம இதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது இதன்படி நம்ம வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வாதிப்பார், இப்படிதான் தேவன் நம்மளை வாழ சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி திரும்பவும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த ஓய்வு நாளை குறித்து தேவன் நினைப்பூட்டுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை நீ எதுவுமே செய்யாதப்பா, உன் காலை விலக்குப்பா. எங்கேயாவது போனோம் அன்னைக்குதான் ஃபங்க்ஷன் இருக்கும், நிறைய ஃபங்க்ஷன் வரும், அன்னைக்குதான் குழந்தைக்கு பர்த்டே, திருமண காரியங்கள், நிறைய ஃபங்க்ஷனுங்க வரும். அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஓடுவோம், அன்னைக்கு தான் சொந்தக்காரங்கள்லாம் பார்க்கறதுக்கு போவோம். ஆனால் அன்னைக்கு நீ அந்த நாள் அதுக்காக நீ பயன்படுத்தாத அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே முடியாது இல்லைங்களா பிரியமான தேவச்சனமே. என்ன பண்ணுறது, அந்த நாளை கிடைச்சா போதும், இன்னைக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம், இன்னைக்கு இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படி நம்ம ஒரு டைம் போட்டிருக்கணும். கரெக்டு தான், எல்லாமே சரி தான், ஆண்டு பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் நம்ம ஓய்வு நாளை மிஸ் பண்ணக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நம்ம செய்து விட்டு அப்புறமா அப்பா கிட்ட எல்லா காரியத்தையும் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு, அப்பா நாங்கள் இங்கே போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமே தவிர நம்ம ஆலயத்துக்கே போகாமல் போகிறது ரொம்ப ஒரு இதாக இருக்கும் பிரியமான தேவச்சனமே. முடிந்த அளவுக்கு ஆலயத்துக்கு போவதை நீங்கள் தவிர்க்காதீர்கள். ஆலயத்துக்கு நம்ம போவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் தொடர்ந்து எத்தனை தீர்க்கதரிசி நடுவில் நான் கொஞ்சம் பேரை விட்டுருக்கிறேன், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்திருப்பார். எல்லா நாளாகம் புஸ்தகத்துலலாம் நம்ம பார்க்கும்போது, சாலமோன் புஸ்தகத்துல நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும், அழகாய் அங்கங்கு எழுதப்பட்டிருக்கும். திரும்ப திரும்ப
திரும்ப நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். ஓய்வு நாள், ஓய்வு நாள், பரிசுத்தமான நாள், இதை அனுசரிப்பாயாக, அனுசரிப்பாயாக என்று எழுதப்பட்டு இருக்கும். அந்த நாளை நீ உன் வழியிலே படி நடக்காத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாயாக என்று தேவன் சொல்கிறார். அது விரும்புகிறார் என் பிரியமான தேவச்சனமே. ஆண்டவர் விரும்புகிறபடினால தானே இத்தனை வாட்டி அந்த தீர்க்கதரிசி மூலமா சொல்லி சொல்லி இஸ்ரவேலுக்கு அவர் ஒரு கட்டளையாக, ஒரு கற்பனையாக அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அதே போல நம்ம வாசிப்போம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 21வது வார்த்தையை நாம் வாசிப்போம். நீங்கள் ஓய்வு நாளிலே சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசல்களுக்கு கொண்டு வராதபடிக்கு ஆண்டவர் சொல்றார். இந்த ஓய்வு நாளை நான் ஓய்வெடுங்கன்னு சொல்றேன், ஆனா நீங்க ஓய்வு நாள் என்ன பண்றீங்கன்னா வீட்டில இருந்து உங்க சுமைகள் எல்லாம் எடுத்துட்டு வியாபாரத்துக்கு போறீங்க, நீங்க தொழில் செய்யறதுக்கு புறப்பட்டு போகிறீங்க. அது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். ஓய்வு நாளிலே உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாத படிக்கும், ஒரு வேலையும் செய்யாத படிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாய் இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் அவர் சொல்றார், எரேமியா மூலமா இந்த வார்த்தையை சொல்லி திரும்ப உறுதிப்படுத்துறார். நீங்க பரிசுத்தமா இருக்கணும், நீங்க உங்க ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவு தான் ஓடி ஓடி உழைச்சாலும் நம்ம கொண்டு போறது ஒன்றுமே கிடையாது. ஆனா அந்த ஆத்துமாவை நம்ம வாரந்தோறும் ஆலயத்துக்கு கொண்டு போய் பரிசுத்தப்படுத்தி அவனுடைய வார்த்தையை கேட்டு நிரப்பி வைத்திருந்தால் மட்டும்தான் அந்த வாரம் முழுவதும் நம்மளை பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆலயத்துக்கு போகணும், தேவன் அதை விரும்புகிறார். ஆனா எல்லா இடத்துலயும் தேவனை தொழுது கொள்கிற காலம் வரும் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அதுக்காக நம்ம வீட்டுல அன்னைக்கெல்லாம் ஆலயத்துல தான் போய் தொழுது கொள்ளணும்னு இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல எங்கும் தேவனை தொழுது கொள்ளலாம். ஒருவேளை வண்டியில போகும்போதும் தொழுது கொள்ளலாம், உட்கார்ந்து இருக்கும் போதும் தொழுது கொள்ளலாம், வீட்டுக்குள்ள இருக்கும் போதும் தொழுது கொள்ளலாம். ஆனா தேவனை நம்ம கனப்படுத்த வேண்டும் அல்லவா? நம்மளை தாயின் கருவில உருவாக்கி தெரிந்து கொண்டு நம்மளை சிருஷ்டித்த தேவனை கனப்படுத்துவதற்கு என்று தானே ஒரு ஆலயம், ஒரு சபை என்று கட்டப்பட்டிருக்குது. அந்த இடத்துல போய் நம்ம ஒரு அங்கத்தினராய் சேர்ந்து அந்த இடத்துல போய் நம்ம செபிக்கும் பொழுது அதை கர்த்தர் விரும்புகிறார். ஆலயத்துக்கு வந்து நம்ம செபிக்கும் பொழுது அதை தேவன் விரும்புகிறார். பிரியமான தேவச்சனமே, அந்த நாளை நம்ம அதற்கென்று ஆயத்தப்படுத்துவோம். அதற்கு முன்னாடி நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த காரியத்தை செய்வோம். தேவனுடைய ஆலயத்துல போய் அவரோடு கூட மன மகிழ்ச்சியா இருந்து அவருடைய நண்பர்களோடு கூட அந்த நம்ம சேரும் போது அவர்கள் தான் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள், அவரோட கூட பேசி ஒருவருக்கு ஒருவர் அவருடைய பாரங்களை நம்ம சுமந்து ஒருவருக்காக ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தேற்றி அப்படி நம்ம போகும்போது அதை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஐக்கியம் நமக்குள்ள வேணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். என் பிரியமான தேவச்சனமே, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கும் ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசலுக்குள் எடுத்து வராதிருக்கும் படிக்கும் என் சொல்லை கேளாமல் போனீர்களாகில் நான் அதன் வாசல்களை தீக்கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சித்தும் அவித்து போகாதிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு மேல அவருடைய கோபம் வந்துருங்களாம். அப்ப அந்த காலத்திலேயே கோபம் வரும்னு சொன்னா இப்பெல்லாம் என்ன பண்ணுவாருங்க ஆண்டவர், அப்ப ஆலயத்துக்கு போகலையா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றாரு. நமக்கு ஒரு காலம், இது கிருபையின் காலம், தேவனை தேடுகிற காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்துல நம்ம தேவனை தேடி அவரோடு கூட ஐக்கியப்பட்டு வாழும் பொழுதுதான் நம்முடைய தேவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே சமயத்துல அவருக்கு தெரியும் நம்ம என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி செய்யணும். அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. அப்பா நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலப்பா, ஒரு இந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணணுமா, ஆலயத்துக்கு போகணுமா எனக்கு தெரியலப்பா, நான் ஆலயத்துக்கு போகிறதாப்பா நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகால வேலையில இன்னும் நேரப்பட எழுந்து அவரை வீட்டிலேயே எல்லாரும் சேர்ந்து துதித்து ஜெபம் பண்ணி அப்படி நம்ம கடந்து போகிறதை கூட தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆனா அதுக்கு முன்பாகவே நம்ம ஆயத்தப்பட வேண்டும் பிரியமான தேவஜன். ஆனா எவ்வளவு அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறதும் விழுந்திருக்கிறதும் செவிக்கிறதும் தேவன் விரும்புகிற அந்த ஓய்வு நாளை தேவன் விரும்புகிறார் என்று படித்தான் இந்த இடத்துல அழகா எழுதப்பட்டிருக்க எரேமியாவை ஆண்டவர் எரேமியா சொல்லியிருக்கார். இந்த போய் வாசல்ல ஆலயத்தின் வாசல்ல நின்று நான் சொல்லுகிறதை போய் நீ சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறது நம்மால் இந்த இடத்துல பார்க்க முடியும். வாசிக்கிறேன் கேளுங்கள். எரேமியா 7ஆம் அதிகாரம் 1 முதல் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களையும் உங்கள் கிரிகைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயம் தீர்த்து பரதேசியும் திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடு உண்டாக்க அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாகில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யான இட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆண்டவருடைய கோபத்தோடு ஆண்டவர் எரேமியாவை அனுப்பி, இதை போய் நீ சொல்லுப்பா அந்த இஸ்ரவேல் ஜனங்க, இவங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு இதோ ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம்னு சொல்லிட்டு பொய் அவங்க இருதயத்துக்குள்ள வரல, உண்மையா வரல, பொய்யா என்னோட ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்காங்க. எல்லாம் விற்கிறேன் என்ன வேலை செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ய முடிச்சுட்டு கடைசியா என்கிட்ட வருவாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்றார். நீங்க என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் என்று சொல்ல. ரொம்ப பயங்கரமா இருக்குது. நீங்க ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா ரொம்ப தெரியும் எவ்வளவு பயங்கரமா கர்த்தர் அந்த வார்த்தைகள், அந்த ஓய்வு நாள் வராத ஜனங்களை எப்படி சொல்லுகிறார், அந்த ஓய்வு நாள் வந்தா எப்படி இருக்கணும், அதை எப்படி அனுசரிக்கணும் அப்படின்றத அழகா எழுதப்பட்டிருக்கும். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் ஓய்வு நாளை விரும்புகிறபடினால் அந்த ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள், மனமகிழ்ச்சியின் நாள், சந்தோஷமான நாள். மற்ற ஜனங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் அநேக பண்டிகை நாட்கள் வரும். ஆனால் நமக்கு மாசம் அந்த திருவிருந்து தான் நம்முடைய பண்டிகை நாளாவே நம்ம நினைக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வு நாளை நம்ம அனுசரிக்க வேண்டும். ஓய்வு நாள் நமக்கு மனமகிழ்ச்சி நாளா நம்ம நினைக்கணும். வாரத்துல ஒரு நாள் என்று சொல்லும் பொழுது நாளை நம்ம கர்த்தருக்குள்ள அனுசரிச்சு அந்த நாள் பண்டிகை மாதிரி நம்ம கொண்டாடிடணும். அந்த சண்டே சர்வீஸ்க்கு போறதும், நம்ம பிள்ளைகளோட கூட போறதும், சந்தோஷமா வர்றதும், கர்த்தருடைய வார்த்தையை பாடும், அதிகால வேலையில எழுந்து செபிக்கிறதும், அந்தப்பா ஞாயிற்றுக்கிழமான உங்க வீட்டுல பண்டிகை தான் பாடும் புறஜாதிகள் சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. அதை நாம் செய்யும் பொழுது கர்த்தரும் மகிமைப்படுவார். மற்ற ஜனத்தின் மத்தியில் கர்த்தருடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும். ஹல்லேலூயா. வாசிப்போம் லூக்கா 4 அதிகாரம் 16வது வார்த்தையிலிருந்து. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரிதருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அவர் பிறந்து வளர்ந்த ஊராகிய அந்த ஊர்ல இருக்கிற நாசரேத் ஊருக்கு வந்து அவர் வழக்கத்தின்படி, அப்ப அதுக்கு முன்னாடி அவர் வாரம் சர்ச்சுக்கு போயிருக்கார், வழக்கத்தின்படி ஓய்வு நாளுக்கு அவர் ஆலயத்துக்கு போனார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கும். இயேசு கிறிஸ்து போல அப்படி இப்படி நம்ம யாரும் எங்கேயும் தவறா புரிந்து கொள்ள வேண்டாம். அதனால தான் அவர் வழக்கத்தின்படி ஓய்வு நாளுக்கு போனார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கு. பிரியமான தேவச்சன், அவர் எல்லாவற்றையும்
கீழ்ப்படிந்தார். எல்லாவற்றையும் பிதாவிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட அத்தனை காரியத்தையும் அவர் நேர்மையாய் சரியாய் செய்து முடித்தார். அதனால தான் நம்ம சொல்லுவோம், அவர் என்ன செய்து ஒவ்வொரு வாட்டியும் பாருங்க, அவருடைய கரெக்டாக என்ன பண்ண எல்லாமே கீழ்பட்டிருப்பார். எல்லாமே நமக்கு முன்னாடி செய்து காட்டியிருப்பார். எதுவுமே செய்யாமல் நம்மகிட்ட சொல்லவே மாட்டார். அவரும் ஆலயத்துக்கு போனார். அது போலத்தான் நம்மளும் ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதிலே நான் வாசிக்கிறேன், பின்பும் அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களே ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். ஐயோ, நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டது. அப்ப ஜெப ஆலயத்துக்குள்ள கூட என்ன பண்ணுங்க, பிசாசு இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம போய் ஆலயத்துல போய் உட்கார்ந்து துதிக்கும் பொழுதுதான் பிசாசு மாத்திரம் இல்லைங்க, மாம்சத்தின் கனிகள், மாம்சத்தின் கிரிகைகள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியேறும். அப்ப ஆலயத்துக்கு போய் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்முடைய இருதயம் சுத்தமாகும். இருதயம் சுத்தமானா நம்ம சுத்தமா இருப்போம். அந்த இடத்துல தேவன் நமக்கு வாசம் பண்ணுவார். எப்படி நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆனா நம்ம ஆலயத்துக்கு போகிறது பெரிய விஷயம். அதே போல நம்ம இருதயமும் சுத்தமாக, நம்ம ஆத்மா சுத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்ப. அந்த வார்த்தையின் படித்தான் நம்ம சுத்தமாக முடியும். வேலைன்னா நம்ம சுத்தமாக முடியாது. அதே போல லூக் 6ஆம் அதிகாரம் 6வது வார்த்தையிலிருந்து, வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசம் பண்ணினார். அங்கே சூம்பின வலது கை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கை உடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டார். அப்படி நீங்க அதை தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் அப்ப என்ன பண்ணாரு, பிசாசுகளையும் துரத்துகிறாரு. ஆலயத்துக்கு நம்ம போகும் பொழுது நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்குறார். வேற கெட்ட குணங்கள், கெட்ட சிந்தனைகள் எல்லாம் நீக்கப்படும். மாம்சத்தின் கிரிகளெல்லாம் நம்மளுக்கு அழிக்கிறாரு. அடுத்ததான் நம்மளை பார்க்கும்போது ஒருவேளை வியாதியா நம்ம ஆலயத்துக்கு போயிருந்தோம்னு சொன்னா அந்த வியாதிசை கூட அவர் குணமாக்குவார். ஓய்வு நாள் தானே, ஓய்வு நாளுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். அந்த ஓய்வு நாள் ஒரு ஆண்டவராய் இருந்து அந்த நாளையும் அவரால் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய முடியும் என்பதை இங்கு எழுதி வைத்திருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, இந்த வியாதியோடு இருக்கிற, பலவீனத்தோடு இருக்கிற, கஷ்டத்தோடு இருக்கிற நினைக்கிற ஜனங்களும் நாம் தேவாலயத்துக்கு போக வேண்டும் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டதை நாம் வாசிக்க முடியும். அதே போல வாசிப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10லிருந்து நான் வாசிக்கிறேன். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்வதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதித்திரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதியாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். வியாதி ஸ்திரீயும் குணமாக்க முடியும், பலவீனமா இருக்கிறவங்களையும் பலப்படுத்த அவரால் முடியும். அந்த ஓய்வு நாளுக்கு நம்ம போகும்பொழுது தொடர்ந்து நம்ம தேவனை தேடும்போது கர்த்தரால் அங்கு ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய முடியும். நன்மை செய்வது தான் அவருக்கு பிரியம், தீமை செய்வதில். நன்மை செய்கிறவங்க சுற்றி திரிகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளை நம்மளால் வாசிக்க முடியும். கர்த்தர் நன்மை, இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கும். பிரியமான தேவச்சனமே, இது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் பார்க்கும் பொழுது வாரத்தின் கடைசி நாள் தான் ஓய்வு நாளா இருந்துச்சு. இப்போ
வாரத்தின் முதல் நாள் தான் ஓய்வு நாளா இருக்கிறதே, இது என்ன அப்படின்னு நம்ம அநேக பேர் யோசிப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாகத்தான் வாரத்தின் முதல் நாளா ஓய்வு நாளா இருக்கிறது. இந்த ஓய்வு நாள் என்று சொல்லலாம். இந்த நாளை நம்ம ஓய்வு நாள்னு சொல்லலாம், வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லலாம், பரிசுத்த நாள் என்றும் சொல்லலாம், மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லலாம். இந்த வாரத்தின் முதல் நாளா இருந்தாலும் சரி, மனமகிழ்ச்சி நாள், ஓய்வு நாள் எல்லாமே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டு வந்தார். ஏன் அப்படின்னு சொன்னா இது வாரத்தின் முதல் நாள் தான். அப்படி இந்த வாரத்தின் முதல் நாள் சொல்லும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான், அந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாள், அடுத்த நாள் என்று தான் வேதத்துல கூட எழுதப்பட்டிருக்கும். அவர் உயிரோடு கூட எழுந்ததுக்கு இது ஒரு அடையாளமாகத்தான் இந்த நாளை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுன்னு ஒருத்தர் நமக்காக மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார் என்பது எல்லாருக்கும் தெரிவிக்கணுன்றதுக்காகத்தான் ஆண்டவர் வாரத்தின் முதல் நாளை ஓய்வு நாளாய் நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, அநேக பேர் யோசிப்போம், இதுதான் நமக்கு இந்த வாரத்தின் முதல் நாள் தான் இனிமே நமக்கு ஓய்வு நாளா இருக்குது. ஏன் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிரோடு கூட எழுந்த நாள் தான் நமக்கு ஓய்வு நாளா இருக்கிறது. இதுதான் வாரத்தின் முதல் நாள். இந்த நாள் தான் நமக்கு மன மகிழ்ச்சி நாள். நாம் கொஞ்சம் கூட சோர்ந்து போகக்கூடாது. ஆலயத்துக்கு போகிறது போலாமா வேணாவா அப்படின்னா நம்ம யோசிக்க கூடாது. எபேசியர் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது சிலர் தேவாலயத்துக்கு போகிறத ஏனான்னு யோசிப்பாங்களாம். உங்களால முடிந்த வரலையும் ஓய்வு நாளுக்கு போங்கன்னு மற்றவர்களுக்கு என்ன பண்ணுங்க, அறிவுறுத்தி அழைச்சிட்டு வாங்க, மற்ற ஜனங்களை அழைத்து கொண்டு வாங்க. ஓய்வு நாளுக்கு நம்ம போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களை கூட, பின்தங்கி இருக்கிறவங்களை கூட நம்ம ஆலயத்துக்கு கொண்டு போகணும்னா 18 வருஷமா அந்த என்ன பண்ணிருப்பாங்க, அந்த கூனி நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அந்த கூனியா இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்து வாரந்தோறும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கரெக்டா வந்திருப்பாங்க. அதனால எந்த நாள் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு நாள் உனக்கு அந்த நாள் தான் விடுதலை கொடுக்கணும் தேவன் முன்குறித்து வைத்திருப்பார். சோர்ந்து போய் நீ வீட்டிலே உட்கார்ந்து விடுகிறாயா, இல்ல தேவனை தேடுகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் பார்ப்பார். இந்த கூனியோ 18 வருஷமா கூனியா இருந்தாலும் மேல நிமிர்ந்து பார்க்க முடியாம கீழே குனிந்து கொண்டே தேவாலயத்துக்கு போனார். அதனால் அவள் ஒரு நாள் விடுதலை பெற்றுக் கொண்டார். நாமும் அப்படித்தான். இன்னைக்கு போனா நடக்குமோ நடக்காத, என்னத்துக்கு போகணும், போப்பா இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. இந்த நாள் மனமகிழ்ச்சி நாள், இந்த நாள் சந்தோஷமான நாள். இந்த ஒரு நாள் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது வாரம் முழுவதும் தேவனை நம்மை நடத்துவார். நம்ம அப்படிதான் ஒப்பு கொடுத்துட்டு வரோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா, நீங்க வரும் வரை கர்த்தாவே எங்களோடு கூட இருங்கப்பா, நீங்க வாக்கு பண்ணீங்களேப்பா அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வரும்போது கர்த்தர் நம்மளை அருமையாய் நடத்துவார். என் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய கரத்துல இருக்கிற நீங்கள் ராஜமுடியாய் இருப்பீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறனால நம்ம இந்த ஓய்வு நாளை மிஸ் பண்ணாம தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம கடந்து போவோம். தேவனுடைய ஆலயத்துல தங்கி தாபாரிக்கிறதே நம்ம அந்த நாளை தேவனுக்கு என்று செலவிடுவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் செபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவரப்பா, நல்லவரப்பா. நீர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய பொற்பாதத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் மனமகிழ்ச்சி நாளா இருக்கணும். அநேக பிள்ளைகளுக்கு ஆலயத்துக்கு போலாமா வேணாமான்னு யோசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆலயத்துக்கு கடந்து போகும்படி அவளுக்கு வழி வாசலுக்கு திறக்கணும் ஆண்டவரே. பிசாசானவன் தகப்பனை தடைகளை கொண்டு போடாத படிக்கு அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த நாளை கர்த்தாவே உம்முடைய ஆலயத்துல அவர்கள் செலவிடவும், கர்த்தா உம்மோடு கூட பேச, உம்மோடு கூட உறவாடும், குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகள் மாமியார் மருமகள் அப்பா ஸ்தோத்திரம், தாய் தகப்பன் என்று சொல்லி குடும்பமாய் ஆலயத்துக்கு கடந்து வர கிருபை செய்யுங்கப்பா. அப்பா உம்முடைய ஆலயமே நிரம்பி வழியணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இன்னும் அப்போஸ்தலர் நடபடிகளா வாசிக்கும் பொழுது கர்த்தர் அனுதினமும் சபைகளை ஆட்களை கொண்டு சேர்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் கர்த்தாவே, இதோ நாங்கள் முழங்கால் படியிட்டு தான் செபிக்க வேண்டும், கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு அனுதினமும் சபைகளை சேர்ப்பார் என்ற வேத வசனத்தின்படி நீரே ஆத்துமாக்களை சேர்ப்பிற, ஒருபோதும் அவர்கள் சோர்ந்து வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து விடாத படிக்கு, பிசாசானவன் அவள் கண்களை குருடாக்காத படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த நாளை அவர்களுக்கு மனமகிழ்ச்சி நாளாக எண்ணி தேவாலயத்துக்கு கடந்து வரும்படி
நீங்க உள்ளத்துல பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். ஆலயத்து வருகிற பிள்ளைகளை அப்பா நீங்க ஆசீர்வாதிங்கப்பா. என்ன நோக்கம், என்ன திட்டத்தோடு வருகிறார்களோ ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வாதிங்க தகப்பனே. தேவாலயத்துக்கு வந்து பிள்ளைகள் வெறுமனமா திரும்ப கூடாதப்பா. அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப நீங்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.